तया युक्तः सदात्मा च भगवान् तेन कथ्यते स च स्वेच्छामयो देवः स आकाराश्च निराकृतिः. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னால், மூல பிரகிருதியில் 5 தேவிகள் வந்தான்னு முதல்ல சொல்லிட்டேளே, அவள் எப்படி வந்தா ஏதா வந்தா எனக்கு அதை சொல்லுங்கன்னு கேட்டார் நாரதர் நாராயணரை பார்த்து. அப்போ நாராயணர் வந்து அவெல்லாம் தோற்றத்தை பற்றி எப்படி வர 5 தேவிகளுங்கிறத சொல்லிட்டு வர்றார். அப்போது சக்தின்னா என்ன அர்த்தங்கிறத சொன்னார். ஷாங்கிறது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, திகிங்கிறது வந்து பராக்கிரமத்தை குறிக்கிறது. அதனால ஐஸ்வர்யமும் பராக்கிரமும் சேர்ந்தது தான் சக்தி அப்படின்னு சொன்னவர். இப்போ அடுத்து என்ன சொல்கிறார், தயாயுக்தக அந்த சக்தியோடு சேர்ந்தவர் சத் ஆத்மா, சத்து என்று சொல்லக்கூடிய இருப்பு என்று சொல்லக்கூடிய பரமாத்மா, சத் ஆத்மா. அந்த சக்தியோடு இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த எல்லாம் படைப்புற சாமர்த்தியம் எல்லாமே வருது. அப்படிப்பட்ட பரமாத்மா ச பகவான், அவருக்கு அந்த அந்த ஐஸ்வர்யம் பராக்கிரமம் எல்லாம் இருக்கிறதுனால தான் அவருக்கு பகவான் என்று சொல்லப்படுகிறார். தேன கத்தியதே, அந்த சக்தியோடு கூட இருக்கிறதுனால தான் பகத்தோடு இருப்பவர், அதனால் பகவான் என்று சொல்லப்படுகிறார். சச்ச ஸ்வேச்சாமயக, அவர் வந்து தன்னுடைய இச்சைப்படி நடக்கக்கூடியவர். ஸ்வேச்சாமயர் சுதந்திரன், தான் நினைக்கிறத அவர் நடத்தலாம். அப்படிப்பட்ட ஸ்வேச்சை அவருக்கு இருக்கு, ஸ்வ இச்சா. தேவக ச ஆகாரஷ்ட நிராகிருதி, அவர் சகுண வடிவமாகவும் இருப்பார், நிராகிருதி உருவமற்ற நிர்குண வடிவமாகவும் அவர் இருப்பார். तया युक्तः सदात्मा च भगवान् तेन कथ्यते स च स्वेच्छामयः देवः स आकारश्च निराकृतिः. तेजो रूपं निराकारं ध्यायन्ते योगिनः सदा वदन्ति च परं ब्रह्म परमानन्दम् ईश्वरम्. ஸோ நிராகாரம் நிர்குணம், நிராகாரம்னா உருவமற்றதுன்னு நிராகாரம் நிர்குண வடிவம். நிர்குண வடிவம் வந்து ஒரே ஜோதி தான், பிரகாசம், அவ்வளோதான். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னா ஜோதி வடிவமாக இருக்கும். தியாயந்தே யோகினக சதா, அந்த ஜோதி ஸ்வரூபத்தை தான் யோகிகள் எல்லாருமே தியானிக்கிறார்கள். அந்த நிர்குண சமாதி இல்லையா, சகுண சமாதி நிர்குண சமாதியே 2 விதமாக இருக்குது. சகுண வடிவத்தை தான் முதல்ல சமாதியில் வர முடியும், அது மேலே 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 வளர்ந்து நிர்குணத்தில் கொண்டு விட்டுட்டு வெறும் ஜோதியாகவே தியானிப்பாது யோகிகள்லாம். ஸோ பரமானந்தம் ஈஸ்வரன், அப்படி ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை ஈஸ்வரனை பரம்பிரம்மா வதந்தீச்சா, அவரை எப்படி சொல்கிறா, பரம்பிரம்ம அப்படின்னு ஒரு பெயரை கொடுக்குறா இந்த யோகிகள்லாம். பகவானுக்கு பரம்பிரம்ம பிரம்மம்னு சொல்கிறாவெல்லாம். இந்த மாதிரி அவர் பெயரிடப்படுகிறார். तेजो रूपं निराकारं ध्यायन्ते योगिनः सदा वदन्ति च परं ब्रह्म परमानन्दमीश्वरम्. अदृश्यं सर्वद्रष्टारं सर्वज्ञं सर्वकारणं सर्वदं सर्वरूपं तं वैष्णवाः तन्नमन्वते. ஸோ அதிருஷ்யம் நிர்குண வடிவம் எப்படி இருக்கும், யாரும் பார்க்க முடியாது, ஒரு ஜோதி தான், ஒரு உருவமெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதிருஷ்யம் பார்க்க முடியாத ஒரு ரூபம், சர்வதிரஷ்டார், ஆனால் எல்லாரும் அது பார்த்துட்டு இருக்கும். இந்த ஜோதி வடிவமாகப்பட்டது எல்லாரையும் பார்க்க முடியும், அது சாட்சி, திரஷ்டா சாட்சியாக. சர்வஜம், அவருக்கு பகவானுக்கே சர்வஜன்னு பேர் இல்லையா, அவர் எல்லாம் அறிந்தவர். சர்வ காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான், மற்றது எல்லாம் அவர்கிட்ட வரையமெல்லாம் காரியம். சர்வதம், சர்வதம்னா என்னது, எல்லாம் கொடுப்பவர், எல்லாத்தையும் கொடுப்பார், கேட்டதெல்லாம் கிடைக்க வச்சிருந்து. சர்வதம் சர்வ ரூபம், சகல ரூபமாக, ரூபம் நாமமாக இங்கே இருக்க விராட்ட வடிவமாக எல்லா இடத்துலையும் சர்வ ரூபமும் அவரே தான். அப்படிப்பட்ட அவர் தம் வைஷ்ணவாக தன்னை மன்வதே, அதாவது விஷ்ணு பக்தர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாரும் அவரும் ஜோதிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறான்ற. ஜோதி வெறும்னு எப்படி வரும்னு கேட்பா, அதனால அவள் வைஷ்ணவர்கள் அதை ஒத்துப்பதில்லை. ந மன்வதே ஸ்வீகார் கர்த்தேக, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதృశ్யம் சர்வத்ரஷ்டாரம் சர்வஜ்ஞம் சர்வகாரணம் சர்வதம் சர்வரூபம் தம் வைஷ்ணவாः தன்னமன்வதே. வதந்தி சைவ தே கஸ்ய தேஜः தேஜஸ்வினா வினா தேஜோ மண்டல மத்தியஸ்தம் பிரம்ம தேஜஸ்வினம் பரம். அவ என்ன சொல்றா, வைஷ்ணவர்கள் என்ன சொல்றான்னா, தேஜஸ்வினா வினா, அந்த தேஜஸை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் அந்த தேஜஸ் எப்படி வந்ததுன்னு கேட்குறான். ஸோ தேஜஸ்வினா வினா, அந்த தேஜஸ் வெளியில் வர்ணமானா அதுக்கு ஆதாரமாக ஒருத்தர் இருக்கணுமே. கஸ்ய தேஜக, அது யாருடைய தேஜு, அந்த தேஜஸ் உடைய மூர்த்தியைத்தான் நாங்கள் ஒத்துக்கிறோன்றாவா. ஸோ தேஜோமண்டல மத்தியஸ்தம், இப்போ யார் சொல்லுவோம், சூரியநாராயண பெருமாளை நம்ம என்ன சொல்லுவோம், தேஜோமண்டல மத்தியஸ்தம் அந்த ஸ்லோகத்தில் வருது இல்லையா, சூரியநாராயண பெருமாளை கும்பிடும்போது. ஸோ அந்த தேஜோமண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி, அதுதான் பரம் தேஜஸ்வினாம், தேஜஸுக்கெல்லாம் தேஜஸாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை தான் நாங்கள் பிரம்மன்னு சொல்கிறோம் அப்படின்பா.
ஸோ அவள் வெறும் ஒளியை ஒத்துக்க மாட்டா, ஒளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த மத்திய மண்டலவர்த்தியாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவை அவர்கள் சுதிக்கிறார்கள். वदन्ति चैव च कस्य तेजस्तेजस्विना विना तेजो मण्डलमध्यस्थं ब्रह्म तेजस्विनं परं स्वेच्छामयं सर्वरूपं सर्वकारणकारणम् अतीव सुन्दरं रूपं बिभ्रतं सुमनोहरम्. இதுல இருந்து கிருஷ்ணருடைய வர்ணனை தான் வருது. கோலோகத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா கோலோகம் தான் இங்க பிரதானம். கோலோகத்துல யாரு கிருஷ்ணர் தான் முதல்ல இருந்தார், வேற யாருமே இல்லைன்னு இருந்து சொன்னோம் நம்ம. ஸோ அந்த கிருஷ்ணருடைய வர்ணனை இப்போ சொல்கிறாங்க. ஸ்வேச்சாமயம் சர்வரூபம், எல்லாம் அவர் இஷ்டப்படி தான் அவர் எந்த ரூபம்னா எடுக்கலாம். அப்படிப்பட்ட தன் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர். சர்வ காரண காரணம். இப்போ நூலுக்கு ஆதாரம், நூல் ஆதாரமாக இருக்குது துணிக்கு, இது இல்லை பஞ்சு ஆதாரமாக இருக்குது நூலுக்கு. திருப்பி நூலுக்கு ஒரு காரணம் தேடினானா அது வந்து நூல் காரணமாக இருக்குது துணிக்கு. அப்படி ஒன்று ஒரு ஒரு காரணம் பின்னாடி அப்படி ஆராய்ஞ்சிட்டு போனால் துணி வந்து பஞ்சில் போய் முடியும். அந்த பஞ்சு எங்கே இருக்குது? ட்ரீலேருந்து வருது. அப்போ அதுக்கு ஆதாரம் என்னதுன்னா ட்ரீன்றோம், பஞ்சு மரன்றோம், இலவ மரன்றோம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் காரணம் பின்னாடி போனால் இருக்கிறது. ஆனால் இவருக்கு மேலே ஒரு காரணம் இருக்கான்னா கிடையாது. எல்லா காரணங்களுக்கும் முதல் காரணமாக அவர் இருக்கிறார். அதீவ சுந்தரம் ரூபம், ரொம்ப அழகான சுந்தரமான ரூபம். பிப்ரதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சுமனோகரம், மனதை கவர்கின்ற ரூபத்தை அவர் கொண்டிருக்கிறார். स्वेच्छामयं सर्वरूपं सर्वकारणकारणम् अतीव सुन्दरं रूपं बिभ्रतं सुमनोहरम् किशोरवयसं शान्तं सर्वकान्तं परात्परं नवीन नीरद आभास दामयेकं श्याम विग्रहम्. கிஷோர வயசம் சொன்னா ஒரு 16லேருந்து 25 வயசுக்குள்ள கிஷோர வயசுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிஷோர வயசில் இருக்கார் அவர். சாந்தமாக இருக்கக்கூடியவர். சர்வ காந்தம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிவிடுவார். காந்தம்னாலே மேக்னெட் சொல்லுவோம். ஸோ மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கார். பராத்பரம், பராவித்யை அபராவித்யன்னு சொல்லும்போது அந்த பராவித்யாகப்பட்ட பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டவர். பராத்பரம், பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நவீன புதிய நீரதன்னா நீரத்தை தண்ணீரை தரக்கூடியது மேகம். நீரத வாரித எல்லாம் மேகம்னு அர்த்தம். ஸோ நவீன நீரத, புதிய மேகம், புதிய காயாம்பூவாக இருக்கக்கூடிய வர்ணனை. அப்படிலாம் வர்ணனை பார்க்குறோம் நம்ம. ஆபாசன்னா ஒளி, அப்படிப்பட்ட ஒளியோடு புதிய மேகத்துடைய ஒளியோடு கூட தாம ஏக்கம், அதுக்கு இருப்பிடமே அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட மேகம் போல் அப்படி மேகத்துடைய இருப்பிடமாக அப்படின்னு அப்படி ஒரு கருப்பு கலராக அட்ராக்டிவாக இருக்கார் அவர். ஏகம் ஷியாம விக்கிரகம், அப்படி கரிய நிறத்தோனாக அந்த விக்கிரக வடிவினராக இருக்கிறார். கிஷோர வயசும் சாந்தம் சர்வகாந்தம் பராத்பரம் நவீன நீரத ஆபாச தாம ஏகம் ஷியாம விக்கிரகம் शरन् मध्याह्न पद्म ओग शोभा मोचन लोचनम मुक्ता छवि विनिंद्य एक दंत पंक्ति मनोरमम. ओके. शरத் ருது, ஷரத் மத்தியான பத்மவோக. ஷரத் ருது காலத்தில் மழை காலத்துக்கு அப்புறம் வரக்கூடியது ரொம்ப எல்லாமே கிளியர். அதனால் ஷரத் ருத்துக்கு எப்போவுமே கவிஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அந்த ஷரத்காலத்தில் அந்த மத்தியான வேளையில் பத்மவோக தாமரைகள்லாம் நல்லா பல பிரகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட தாமரை கூட்டம், ஓகன கூட்டம், ஓக சோபா மோச்சன லோச்சனம், அதை விடக்கூடியது, மோச்சனம்னு விடக்கூடியது. அந்த பத்மசோபை எப்படி அந்த தாமரையிலேருந்து வெளிவிடுறதோ தாமரை ஆகப்பட்டது, அது மாதிரியுடைய கண் தாமரை ஆகப்பட்டது சோபையை வெளிவிடக்கூடியதாக இருக்கிறது. முக்தா சவி வினிந்தியா, முக்தான முத்து, சவினா அழகு. ஸோ அந்த முத்தோடு அழகு இருக்கு இல்லையா, முத்தோடு ஒளி, அந்த வெள்ளையேறன இருக்கக்கூடிய ஒளி, அதை வீனிந்தியா, அதை ரொம்ப திட்டமாக இருக்குது. முத்தோடு ஒளியெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னோடு ஒளியை பாருங்கிற மாதிரி அவருடைய பல்வரிசை. வினிந்திய ஏக தந்த பங்கி மனோகரம், பல்வரிசை வந்து முத்தொளியை கீழாக்கக்கூடியதாக ஒளி வீசுகின்றன. शरद मध्याह्न पद्म ओग शोभा मोचन लोचनम मुक्ता छवि विनिंद्य एक दंत पंक्ति मनोरमम मयूर पिच्च चूडंच मालती माल्य मंडितम सुनसम सस्मितम कांतम பக்தானுகிரக காரணம். ஸோ சூடம்னா தலை இல்லையா, சூடா.
ஸோ தலையில் வந்து அவர் என்ன வச்சுருக்கார், மயூர பிச்சை, மயிலுடைய தோகை, மயிலுடைய ஒரு பீலி, அந்த பீலியை எடுத்து தலையில் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதை சூடியவர். மாலதி மால்ய மண்டிதம், மல்லிகை மாலை போட்டுருக்கார். மண்டனம்னாலே அலங்காரம்னு அர்த்தம். ஸோ மாலதி மாலையான மல்லிகையோட மாலையை சூடிக்கொண்டவராக அலங்காரமாக இருக்கிறார். சூநசம், எடுப்பான ஒரு மூக்கு, அழகான மூக்கு. சஸ்மிதம், புன்னகையோடு கூடிய வாய். காந்தம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியவராக. பக்த அனுகிரக காரணம், பார்த்தாலே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ற மூர்த்தியாகவே அவர் இருக்கிறார். மயூர பிச்சூடம் ச மாலதி மால்ய மண்டிதம் சுனசம் சஸ்மிதம் காந்தம் பக்தானுகிரக காரணம். ஜ்வலத் அக்னி விசுத்த ஏக பீதாம்சுக சோபிதம். பீத அம்சுக சோபிதம், சுசோபிதம். கரெக்ட். பீத அம்சுக சுசோபிதம் த்விபுஜம் முரளி ஹஸ்தம் ரத்னபூஷண பூஷிதம். ஸோ ஜுவலத் அக்னி, அக்னி போல ஜொலிக்கிற மாதிரி ஒரு பீதாம்பரம் போட்டுருப்போம் இல்லையா. ஸோ அக்னி போல சொலுக்கக்கூடிய விசுத்த, ஏன்னா அக்னியே எப்போவுமே எல்லாத்தையும் சுத்தம் படுத்தக்கூடியதுக்கு தான் அக்னி. பாவக்கன்னே பேர். பாவக்கம்னா என்னது, பவ் அக்ககான்னு பிரிக்கணும். அப்போ பரிசுத்தமானது அக்னி. அப்படிப்பட்ட அந்த அக்னி சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுருக்கார். ஏக பீத அம்சுகா, மஞ்சள் பட்டாடை. அம்சுகம்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். இங்கே அம்சுகம்னா முந்தானின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக, இங்கே ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படிப்பட்ட பீதாம்பரத்தை, சுசோபிதம், ரொம்ப அழகான பீதாம்பரம் கட்டின்னு இருக்கார். த்விபுஜம், 2 கைகளோட. முரளிஹஸ்தம், கையில் முரளி, வேணுகானம் பண்ணுறதுக்காக அந்த புல்லாங்குழியை வைத்து கொண்டிருக்கிறார். ரத்னபூஷண பூஷிதம், ரத்னபூஷணம்னு ரத்ன மாலையெல்லாம் போட்டுட்டு அந்த அந்த பூஷணங்கள், ஆபூஷணங்களோடு பூஷிதம், அலங்காரமாக இருப்பவர். ஜ்வலத் அக்னி விசுத்த ஏக பீத அம்சுக சுசோபிதம் த்விபுஜம் முரளிஹஸ்தம் ரத்னபூஷண பூஷிதம். சர்வ ஆதாரம் ச சர்வேஷம் சர்வசக்தியுதம் விபும் சர்வ ஐஸ்வர்யப்ரதம் சர்வ ஸ்வதந்திரம் சர்வ மங்களம். சர்வ ஆதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரமானவர் பகவான் கிருஷ்ணர். சர்வ ஈஷம், எல்லா சாமர்த்தியம் உடையவர். ஈஷம்னா அந்த சாமர்த்தியம் உடையவர். சர்வசக்தியுதம், எல்லா சக்திகளோடும் கூடியவர். விபும்னு எங்கும் பறந்தவர், எங்கும் நிறைந்தவர். சர்வ ஐஸ்வர்ய பிரதம், எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். என்ன கேட்டாலும் கிடைக்க அவர்கிட்ட அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர். பிரதம்னா பிரததாதி, நன்றாக கொடுப்பவர். சர்வ சுதந்திரம், எல்லா சுதந்திரமும் அவருக்கு உண்டு. அவருக்கு ரீச்சில் இல்லாத சுதந்திரம் ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா கிடையவே கிடையாது. அப்படி எல்லாத்துலேயும் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர். சர்வ மங்களம், எல்லா மங்களத்தையும் அருளுபவர். சர்வ ஆதாரம் ச சர்வ ஈஷம் சர்வ சக்தியுதம் விபும் சர்வ ஐஸ்வர்யப்ரதம் சர்வ ஸ்வதந்திரம் சர்வ மங்களம். பரிபூர்ணதமம் சித்தம் சித்தேஷம் சித்திகாரகம் தியாயந்தே வைஷ்ணவாஹ சஸ்வத் தேவதேவம் சனாதனம். ஸோ பரிபூர்ணதமம், பரிபூர்ணர், அவருக்கு பூர்ணம். அதிலிருந்து எதை எடுத்தாலும் பூர்ணமாகவே தான் இருப்பார் தவிர அந்த பூர்ணத்தன்மை அவருக்கு மாறாது. பரிபூர்ணமாக இருக்கிறார், எல்லாம் அடைந்தவர்னு அர்த்தம். சர்வ ஆப்த காமம்னு சொல்லுவோம். எல்லாத்தையுமே அடைஞ்சாச்சு, அவருக்கு இனிமேல் ஒன்றும் அடையிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அப்படி பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவர். சித்தம், எல்லாம் அடைந்தவர், எல்லாமே சித்தி எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ சித்தம். சித்த ஈஷம், ஸோ சித்தர்களுக்கு தலைவர், சித்தர்களை எல்லாம் தலைவராக இருக்கிறார் சித்தர்களுக்குன்னு சொல்லலாம். இல்லை சித்த ஈஷம்னு சொன்னான்னா உள்ளேயே ஏற்கனவே இருக்கார், எல்லாம் ரெடியாக உள்ளே உட்காந்துருக்கார், நமக்கு தான் தெரியல. ஏன்னா இந்த மனசு மறைக்கிறது. அதனால சித்த ஈஷம், எல்லாருக்குள்ளேயும் சித்தராக ரெடியாக உள்ளே இருப்பவர். சித்திகாரகம், ஸோ எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவர். சித்தின பலன், எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். வைஷ்ணவாகா சஸ்வத்து தேவதேவம் சனாதனம் தியாயந்தே. வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுறா, விஷ்ணு பக்தர்கள் எல்லாருமே இந்த கிருஷ்ணரை ஆல்வேஸ் சஸ்வத், ஆல்வேஸ் தேவதேவர்களுக்கெல்லாம் தேவனான சனாதனமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை தியாயந்தே, தியானிக்கிறார்கள். பரிபூர்ணதமம் சித்தம் சித்தேஷம் சித்திகாரகம் தியாயந்தே வைஷ்ணவாஹ சஸ்வத் தேவதேவம் சனாதனம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி சோக பீதிஹரம் பரம் பிரம்மணோ வயசா தஸ்ய நிமேஷ உபசரியதே. ஸோ ஜன்ம மிருத்யு, ஜன்மம் பிறப்பு, மிருத்யு மரணம், ஜரா வயசாகிறது, கிழட்டுத்தன்மை அடையிறது, வியாதி வருது, சோகம், பீதிஹரம், பீத்தின பயம், அதையெல்லாம் ஹரம்னா அபகரிப்பவர். ஸோ இதெல்லாம் அவரை நினச்சிட்டே இருந்தாலுமே என்றைக்குமே இளமையாக இருக்கலாம்னு என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் நமக்கு மனசில் மென்டலி வி வில் பி ஃபீலிங் யங். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வியாதி சோகத்தை எல்லாமே அபகரிக்கக்கூடிய பரமமான அவர்.
எஸ்ய நிமேஷக பிரம்மணக வயசா, ஒரு நிமிஷம் அவரை பொறுத்தவரை ஒரே ஒரு நிமிஷம் ஆகப்பட்டது ஒரு பிரம்மாவுடைய ஆயுசு. ஸோ பகவானை பொறுத்த வரைக்கும் 1000 + 1000 2000 சதுர்யுகம் பிரம்மாவோட ஒரு நாள் அவருக்கு அவரோட அது மாதிரி 100 வயசு ஒரு நாள், அப்புறம் ஒரு வருஷமாக போகிறது, ஒரு வருஷம் × 360, அப்படி 100 ஆண்டுகள் வாழக்கூடிய பிரம்மாவோட டோட்டல் ஆயுள் காலம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம். உபச்சரியத்தை ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படி தான் இப்போ டைம் ஃப்ரேமை நினச்சோம்னா நம்ம ஒன்று நினச்சிக்கணும், நம்ம கொடராட்டினத்தை தான் நினச்சிக்கணும். அந்த பீக்கில் இந்த கொடராட்டினோட டாப்பில் யார் இருக்காருன்னா பகவான் இருக்கார், கிருஷ்ணர். இப்போ கிருஷ்ணர்னா கோலோகம்னா கிருஷ்ணர், இல்லாட்டா நாராயணர், யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கார். அவர் கீழே இப்படி பிரான்ச்சாகி வருது இல்லையா, அப்படி வர வச்சா என்ன ஆகுது, கீழே வர 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 ஸ்லோவாக தான் சுற்றும், லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்லோவாக சுற்றும், மேலே ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கும். அது மாதிரி இப்போ பிரம்மா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருப்பார். ஸோ பிரம்மாவோட ஆயுஸ் அப்படி நேரம் அந்த நேரம் ஆகப்பட்டு இவரை பொறுத்த வரைக்கும் படக்கணும் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறார் வயசு அவருக்கு. அப்படின்னா என்னது, பிரம்மாவை சிருஷ்டிக்கணும், 100 வயசு அவரை இது பண்ணணும், திருப்பி அடுத்த பிரம்மா சிருஷ்டித்து பண்ணி ஆக்கணும், மகா பிரளயம் வந்துடும். அப்போ அவர் கண்ணை மூடி திறந்தா அதுதான் பிரகிருதி ஏற்படுறது, பிரகிருதி மறையிறது அப்படின்னு அர்த்தம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி சோக பீதி ஹரம் பரம் பிரம்மணः வயசா யஸ்ய நிமேஷ உபசர்யதே ச ச ஆத்மா ச பரம் பிரம்ம கிருஷ்ண இதி அபிதீயதே கிருஷிஹ தத் பக்தி வச்சனः நஷ்ச தத்தாஸ்ய வாச்சகः பக்தி தாஸ்ய பிரதாதாயः ச ச கிருஷ்ணः பிரகீர்த்திதः கிருஷிஷ்ச சர்வ வச்சனः நகாரஹ பீஜமேவ ச. ஸோ சச்ச ஆத்மா அவரே தான் பரமாத்மா, இங்கே ஆத்மான பரமாத்மா. சச்ச பரம் பிரம்ம அவரே தான் பரம் பிரம்மம், கிருஷ்ணர் என்று சொல்லப்படுகிறார். இது அபிதீயத்தே கிருஷ்ணர் என்ற பெயரால் சொல்லப்படுகிறார். கிருஷிகி தத் பக்தி வச்சனக, கிருஷிங்கிறதுக்கு இப்போ பல அர்த்தங்கள் இருக்குது. இதில் இந்த இடத்துல இப்போ இந்த கிருஷிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா பக்தியை குறிக்கக்கூடிய சொல். கிருஷிங்கிறது பக்தியை குறிக்கக்கூடிய சொல்லு. நஷ்ச தத் தாசிய வாச்சக, நங்கிற வார்த்தை இருக்குல்ல, கிருஷ் அப்புறம் ந, அந்த நங்கிறது தாசியம் அவருடைய கைங்கரிய வாச்சனமாக இருக்கிறது. ஸோ பக்தியும் பக்திக்கு தாசியமாகப்பட்டதும் ரெண்டு சேர்ந்து தான் கிருஷ்ண அப்படின்னு சொல்லப்படுறது. பக்தி தாசிய பிரதாதா, ஸோ பக்தியையும் அவர் தான் கொடுக்கணும், கைங்கரியத்தையும் அவர் தான் கொடுக்கணும். ஸோ அவர் பிரதாத்தா, அதை கொடுப்பவர். ஸோ பக்தியையும் தாசியத்தையும் கொடுக்கறதுனால தான் அவர் கிருஷ்ணர் என்று சொல்லப்படுகிறார். கிருஷ்ணக பிரகீர்த்திதக சொல்லப்படுகிறார். கிருஷ்ணர் என்ற பெயரே அவருக்கு பக்தியையும் தாசியத்தையும் கொடுப்பதனால தான் ஏற்பட்டது. இந்த இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன். கிருஷிஷ்ச சர்வவச்சனக, கிருஷிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. கிருஷிங்கிறது ஆல் அப்படிங்கிற மீனிங்கில். நகாரக பீஜமேவ, அந்த எல்லாத்துக்கும் ஆதாரங்கிறது நாவால் குறிக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக குறிக்கப்படுற எழுத்து அந்த சொல்லு ந. அப்படி கிருஷ்ண அப்படின்னு வருது. स च आत्मा स च परं ब्रह्म कृष्ण इति अभिधीयते कृषिः तत् भक्तिवचनः नश्च तद् दास्यवाचकः भक्तिदास्य प्रदातायः स च कृष्णः कीर्तितः कृषिश्च सर्ववचनः नकारः बीजमेव च. स कृष्णः सर्वस्रष्टा आदौ सिसृक्षन् एक एव च दृष्टि उन्मुखः தத் அம்சேன காலேன பிரேரிதः பிரபுः. ஸோ இந்த கிருஷ்ணர் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். ஆதவ் முதல்ல சிருஷ்டி அவரால் தான் ஏற்படுது. அந்த கிருஷ்ணர் தான் சர்வசிரஷ்டா, எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். சிஸ்ருட்சன்னு சிருஷ்டிக்க விரும்பி, சிருஷ்டிக்கணும்னு நினச்சி அந்த சங்கல்பத்தை ஏக்கையே வச்சா அவர் தான் சிருஷ்டி பண்ணணும்னு விளையாடுறதுக்காக வேண்டி சிஸ்ருட்சன் அப்படின்னு என்னது, சிருஷ்டி செய்து கொள்வதற்கு சங்கல்பம் பண்ணி கொண்டு ஒருவராகவே முதல்ல இருக்கார். அவர் ஏக்கையேவ ஒருத்தரே தான் இருக்கார், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ சிருஷ்டி உன்முக, சிருஷ்டியை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதில் ஒரு தூண்டப்பட்டிருக்கார் அவர். ஸோ சிருஷ்டி உன்முகமாக இருக்கிறார். தது அம்சேன காலேன, அவருடைய ஒரு அம்சம்தான் காலம். இல்லை, காலாக்கிய சக்தியம் பிரதம பிரபுத்தா அப்படின்னு நாராயணத்தில் சொல்கிறோம். முதல்ல காலம்தான் அவரை எழுப்பணும்.
அவருக்குள்ளேயே இருக்க அந்த காலம். அவர் காலத்தில் சொல்லிட்டு தூங்குவார், நான் தூங்குறேன். நம்ம கூட இன்டர்னல் கிளாக் இருக்கேன், பகவானுக்கு இன்டர்னல் கிளாக் இருக்கு, நம்மளுக்கு இன்டர்னல் கிளாக் இருக்குது. காலம்பரம் அலாரம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காலம்பரம் 5 மணின்னு மண்டையில் தலையில் லேசாக ஒரு குட்டினா 5 மணிக்கு என்ன டீப் ஸ்லீப்பில் இருந்தாலும் தூக்கம் முழிப்பு வந்துடும். ஸோ அப்படி எல்லாருக்குள்ள மாதிரி பகவானுடைய அம்சமாக ஒரு காலம் இருக்குது அவருக்குள்ள. ஸோ பிரேரிதகா பிரபு, அந்த காலம் தூண்டும். எஸ், நவ் இட் இஸ் டைம் டு கிரியேட் அப்படின்னு அது தூண்டப்பட்டு அவர் சிருஷ்டி உன்முகக, சிருஷ்டியை ஏற்படுத்துவதில் ரெடியாக இருக்கிறார். स कृष्णः सर्वश्रेष्ठ आदौ सिसृक्षन् एक एव च सृष्टि उन्मुखः तदंशेन कालेन प्रेरितः प्रभुः स्वेच्छामयः स्वेच्छया च द्विधारूपः बभूवः श्रीरूपः वामभाग अंशः दक्षिण अंशः पुमान् स्मृतः. ஸ்வேச்சாமயகன்னு சர்வ சுதந்திரனாக இருக்கார். அவருக்கு யாரும் கிடையாது. அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணுவார். அப்படி ஸ்வ இச்சா, தன்னுடைய இச்சையினாலே நடப்பவர். ஸ்வ இச்சையா த்விதா ரூபகா, முதல்ல என்ன பண்ணினார், நான் ஒருத்தர் தான் இருக்கேன், முதல்ல 2 ஆயிக்கிறேன்ட்டு தான் 2 ஆயிட்டார். ஸோ பிரம்மா தானா அந்த 2 ஒரு இது உடம்பை ஏற்படுத்தினார் இல்லையா, 2 சதரூபையாகவும் சுவயம்புவனுவாகவும் பிரம்மா ஏற்படுத்தின மாதிரி இவர் தானே தன்னை 2 ஆக்கிட்டார். ஸோ த்விதாரூபக பபுவக, தானாகவும் அவருடைய பெட்டர் ஹாஃபான ராதா அல்லது ராசேஸ்வரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி 2 தானே ஆனார். ஸ்திரீ ரூபக வாமபாக அம்சக, இடது பக்கத்திலிருந்து தோன்றியவள் தான் ராதை, அவள் ஸ்திரீ ரூபமாக வந்தாள். தட்சிண அம்சக புமான் ஸ்மிருதக, தானே வராரே அது கிருஷ்ண அம்சமாக, தன்னுடைய அம்சமாக வலது பக்க அம்சமாகவும் அப்படி 2 வந்தார். स्वेच्छामयः स्वेच्छया च द्वितारूपः बभूवः स्त्रीरूपः वामभाग अंशः दक्षिण अंशः पुमान् स्मृतः तां ददर्श महाकामी कामादारां सनातनः अतीव कमनीयाञ्च चारु पङ्कजसन्निभाम्. ஸோ மகாகாமின்னு காமேஸ்வரராக அந்த கிருஷ்ணருக்கு அப்படியே ஆசையாக, காம ஆதாராம், காமத்துக்கெல்லாம் அடிப்படையான காமேஸ்வரி, அதாவது காம ஆதாரம்னு காமத்துக்கு விருப்பத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த காமேஸ்வரியை, சனாதனக அந்த சனாதனம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் தாம் ததர்ஷ, அவளை பார்க்குற. ஸோ தான் சிருஷ்டி பண்ணினவள் தான் இடது பாகத்துலேருந்து வந்திருக்கா. ஸோ அவளை பார்த்தார். அதீவ கமனியம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கான். கமனியம்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது, ரொம்ப ஈடுபாடு கொள்ள வைக்கிறத அளவுக்கு இருக்கக்கூடியது. கமனியாம்ச சாரு பங்கஜ சன்னிபாம், அழகிய தாமரை பூ போல இருக்கக்கூடிய அவளை பார்த்தார். तां ददर्श महाकामी काम आधारं सनातनः अतीव कमनीयां च चारु पंकज सन्निभाम्. காம ஆதாராம் லேடி चंद्र बिंब विनिंद्य एक नितंब युगलां परां सुचारु कदली स्तंभ निंदित श्रोणि सुंदरीं. ஸோ நிதம்ப யுகலம், நிதம்பானாலும் ஸ்ரோணினாலும் ஒரே அர்த்தம் தான், அதாவது பெட்டக்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த 2 பெட்டக்ஸும் பராம் அவளுடைய 2 இதுவும் பெருசாக சந்திரபிம்ப வினிந்தியா, சந்திரனுடைய பிம்பத்தை சந்திரனையே கீழாக்குற அளவுக்கு அந்த மாதிரி 2 விதமாக 2 பெட்டக்ஸும் சூச்சாரு ரொம்ப அழகாக, கதலி ஸ்தம்ப நிந்தித ஸ்ரோணி சுந்தரி, அது மட்டும் இல்லையாம் இந்த இடுப்பாக்கப்பட்டது கதலி ஸ்தம்பம் வாழைத்தண்டு இல்லையா, கதலி ஸ்தம்பம் வாழைத்தண்டை விட மென்மையாக இருக்குங்கிற அர்த்தம். இந்த இடத்துல மென்மையை குறிக்கிறது வாழைத்தண்டு, டக்குன்னு உடஞ்சிடும் அது. ஸோ அப்படிப்பட்ட அதை, ஆனால் அதே சமயத்தில் சந்திரபிம்பம் போன்ற பெரிதாகவும் இருக்கக்கூடிய இடுப்போடு கூடிய அவள் இருந்தாள். யார், ராசேஸ்வரி அல்லது ராதிகா. चंद्रबिंब विनिंद्य एक नितंब युगलां परां सुचारु कदली स्तंभ निंदित श्रोणि सुंदरीं. श्रीयुक्त श्रीफलाकार स्तनयुग्म मनोरमां पुष्पजुष्टां सुवलितां मध्यक्षीणां मनोहरां. ஸோ ஸ்ரீயுக்த, ஸ்ரீனா ஐஸ்வர்யத்தோடு கூடிய ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய, ஸ்ரீபல ஆகாரக, ஸ்ரீபலங்கிறது தேங்காய். ஸோ தேங்காய் மாதிரி வட்ட வடிவமாக, ஸ்தனயுகம் அவருடைய மார்பகங்கள் அப்படி இருக்குது, மனோரமா ரொம்ப மனோரமாக அழகாக இருந்தன. புஷ்பஜுஷ்டாம் சுவலிதாம், அதாவது தலையில் புஷ்பஜுஷ்டாம் சொன்னால் புஷ்பத்தோடு கூடியவள், எங்கே வைப்பா, தலையில் தான் வைப்பா. ஸோ தலையில் புஷ்பங்களோடு, சுவலிதாம் மத்தியக்ஷீணாம், வலிதாம்னு எனது ஒடிஞ்சு விழுற மாதிரி, மத்திய பிரதேசம்னு எனது இடுப்பு. ஸோ இடுப்பு ரொம்ப ஒல்லியாக மனோகரமாக, சுவலிதாம் வளைவுகளோடு கூடிய இடுப்பு.
श्रीयुक्त श्रीपर आकार स्तनयुग्म मनोरमां पुष्पजुष्टां सुवलितां मध्यक्षीणां मनोहराम् अतीव सुन्दरीं शान्तां सस्मितां वक्रलोचनां वह्निशुद्ध अंशुक आधारां ரத்னபூஷணபூஷிதாம். ரொம்ப அழகாக இருக்கலாம், அதீவ சுந்தரி, ரொம்ப அழகு, சாந்தமாக இருக்கா, அமைதியாக இருக்கா, சஸ்மிதாம் புன்னகையோடு கூட இருக்கா, வக்ரலோச்சனாம் வளைந்த கண்கள், வளைந்த பார்வை. எப்போவுமே அபாங்கத்தை சொல்லும்போது கடக்கன் பார்வை எப்போவுமே வளைஞ்சு போகிறது, காது வரை நீண்ட பார்வைன்னு எல்லாம் சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்படி வளைந்த பார்வையை உடையவள். வன்னி சுத்த அம்சுகதாராம், அதாவது தீயால் இது பண்ண மாதிரி அப்படி இது ஜொலிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அம்சுகம் ட்ரெஸ்ஸு, ஆதாரம் அதே அம்சுகாதாராம், அதை அம்சுகங்களை அணிந்தவள். ரத்னபூஷண பூஷிதாம், ரத்னாபரணங்களை அணிந்தவளாக. ராதே கிருஷ்ணா மேம். அப்படிங்க ஆதாரம் அதீவ சுந்தரீம் சாந்தாம் சஸ்மிதாம் வக்ரலோச்சனாம் வன்ஹி சுத்த அம்சுகாதாராம் ரத்னபூஷண பூஷிதாம் சக்ஷுः சகோராभ्यां பிபந்தீம் சததம் முதா கிருஷ்ணஸ்ய முகச்சந்திரன் ச சந்திரகோட்டி விநிந்திதம். ஸோ சக்கோர பட்சின்னு ஒரு பட்சி உண்டு. அதுக்கு ஆகாரம் என்னதுன்னா சந்திரனுடைய கிரணங்கள். சந்திரனுடைய கிரணங்களோட அமிர்தத்தை மட்டும்தான் அது குடிக்கும். அதுக்கு தான் அதுதான் ஆகாரம். இங்கே யார் அந்த சந்திரன் பார்த்தா கிருஷ்ணமுக சந்திரம். கிருஷ்ணனுடைய முகம் வந்து சந்திரனை போல் இருக்குது, அப்படி பிரகாசமாக நல்லா இருக்குது, அதில் ஒளி வீசுறது. அதை குடிக்கிறதான் இந்த இவளுடைய பார்வை. சகோராபியாம் சச்சுகு சகோராபியாம், பார்வை என்ற சகோர பட்சிகளால் கிருஷ்ணனுடைய முகமாக்கப்பட்ட சந்திரனுடைய கலைகளை குடித்து கொண்டவளாக. பிபந்தீம் குடித்துக்கொண்டு, சததம் முத ஆல்வேஸ் ஹாப்பியாக இருக்கலாம் அவள் பாட்டு. சந்திரகோடி விநிந்திதம், அவளை பார்த்தா கோடி சந்திரர்கள் அவளுக்கு ஈடாகாது. ஸோ அப்படி அதை திட்டும்படி கோடி சந்திரர்கள் கூட ஒன்றுமில்லை என்னுடைய அழகு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய முக அழகு அவளுடையது. இல்லை, இதை இவருக்கு கிருஷ்ணருக்கு அப்ளை பண்ணலாம். சந்திரகோடி விநிந்திதம் முகச்சந்திரம் ச. ஸோ கோடி சந்திரன்களையும் கீழாக்கக்கூடிய முகச்சந்திரன், சந்திரன் போன்ற முகத்தை உடைய கிருஷ்ணருடைய முகத்தை இந்த சகோர பட்சியாக இவள் பார்வை குடித்தது. பிபந்தீம் சததம் முதா கிருஷ்ணஸ்ய முகச்சந்திரம் ச சந்திரகோட்டி விநிந்திதம் கஸ்தூரி பிந்துனா சார்தம் அதச்சந்தன பிந்துனா சமம் சிந்தூர பிந்துஞ்ச பாலமத்தியே ச பிப்ரதீம். பாலமத்தியே, பால பால ரெண்டு ஒரே அர்த்தம், நெற்றின்னு அர்த்தம். ஸோ பால பால ரெண்டு வார்த்தைகளுமே நெற்றியை குடிக்கிறது. ஸோ பாலமத்தியே, நெத்திக்கு நடுவில் என்ன விட்டுருக்கா, கஸ்தூரி பிந்துனா சார்தம், கஸ்தூரி போட்டு வச்சுட்டுருக்கா. ஸோ கஸ்தூரி திலகம்னு சொல்கிறோம் இல்லையா, கஸ்தூரி திலகத்தை அவள் வச்சுட்டுருக்கா. அதை சந்தன பிந்துனா, அதுக்கு கீழே சந்தன பொட்டு, அப்படியே சந்தனத்தை ஒரு பிந்துவா மாதிரி அதை கீழே வச்சுட்டுருக்கா. குங்கும பொட்டு கீழே சந்தனத்தை தீத்திண்டு. சமம் சிந்தூர பிந்தும் ச, அது கூட சிந்தூரம் குங்கும பொட்டு. ஸோ கஸ்தூரி, அது கீழே சந்தனம், அதுக்கு கூடவே சிந்தூர பொட்டு, அதையும் வச்சுண்டு பாலமத்தியேச்ச பிப்ரதி, இவ்வளோ அழகாக நெற்றி பொட்டோடு விளங்கினாள். கஸ்தூரி பிந்துனா சார்தம் அதச்சந்தன பிந்துனா சமம் சிந்தூர பிந்தும் ச பாலமத்தியே ச பிப்ரதீம். வக்ரிமம் கபரீபாரம் மாலதி மால்யபூஷிதம் ரத்னேந்திரசாரஹாரம் ச தததீம் காந்தகாமுகீம். ஸோ வக்ரிமம்னு, வக்ரம்னால வளைந்தான்னு சொல்கிறோம் இல்லையா. வக்ரிமம் கபரீபாரம், கபரீபாரம்னு சொன்னால் முடியோட வெயிட், நல்ல முடி, திக்கு முடி, அது வந்து சுருண்டுருக்கு, சுருண்ட முடி வக்ரிமம். மாலதி மால்யபூஷிதம், அது தலையில் மாலதி மல்லிகை பூலாம் சூடின்னு இருக்கா, மல்லிகை மாலையெல்லாம் அப்படி சுற்றின்னு இருக்கா, கொண்டை போட்டுன்னு சுற்றின்னு இருக்காவோ. ரத்னேந்திர சாரஹாரம், உயர்தரமான ரத்னேந்திரம், உயர்ந்த ரத்னம், அப்படிப்பட்ட சாரமான அந்த மாலை, உயர்ந்த ரத்னங்களால் செய்யப்பட்ட மாலை அணிஞ்சின்னு இருக்கா. தததீம் அணிந்து கொண்டு, காந்த காமுகீம், ஸோ தன்னுடைய காந்தனான கிருஷ்ணனுக்கு ஆசையை ஏற்படுத்துபவளாக, காமுகியாக வழியிருக்கிறாள். வக்ரிமம் கபரீபாரம் மாலதி மால்யபூஷிதம் ரத்னேந்திரசாரஹாராஞ்ச தததீம் காந்த காமுகீம். கோட்டி சந்திர பிரபாமிருஷ்ட புஷ்டசோபா சமன்விதாம் கமனேன ராஜஹம்ச கஜகர்வ விநாசினீம். ஸோ கோடிச்சந்திர பிரபா, கோடிச்சந்திரனுடைய பிரபை அவ்வளோ பல பல பலான் இருக்கா. மிருஷ்டன கிளீன், அப்படி கோடி சந்திரனை போன்ற ஒரு மிருஷ்ட பிரபா, அப்படி க்ளீனான ஒரு பிரபையோடு கூட. புஷ்டசோபா, புஷ்டசோபான்னு போஷிக்கப்பட்ட ஒரு அழகு, அப்படிப்பட்ட அழகு. சமன்விதாம் கூடியவளாக.
கமனேன் அவளோட நடை எப்படி இருக்குது, கமனம்னா நடை, அவளோட நடை எப்படி இருக்குன்னா ராஜஹம்சம். ராஜஹம்சம் அன்ன நடைன்னு கம்பேர் பண்ணுவோம். நம்ம நார்மலாக நடையை அன்ன நடை சொல்லுவோம், ராஜஹம்சத்தோட நடை. அப்புறம் கஜ யானை நடை இல்லையா, யானை போல் நடையுடையவள்னு எல்லாம் பாட்டெல்லாம் இருக்கேன். ஸோ அந்த அந்த யானையோட நடையெல்லாம் அந்த கர்வத்தெல்லாம் ஒடுக்கி விடுறதான் இவளோட நடை, அதை விட அழகாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ராஜஹம்ச கஜ கர்வ விநாசினி, அதுகள்லாம் என்னோட நடை ரொம்ப அழகுன்னு கர்வப்பட்டிருக்கா, அதெல்லாம் நாசப்படுத்துகிற அளவுக்கு இவளுடைய கமனம் நடை. கோட்டி சந்திர பிரபா மிருஷ்ட புஷ்ட சோபா சமன்விதாம் கமனேன ராஜஹம்ச கஜ கர்வ விநாசினீம் दृष्ट्वा तातु तया सार्धं रासेषु रासमण्डले रासोल्लासे रसिकः रासक्रीडाञ्चकारः. அவ்வளோதான். அவளை பார்த்த உடனே திருஷ்டுவாத்தாம், அந்த தான் படைத்த அவள் தான் அந்த ராசேஸ்வரியாக இருக்கக்கூடியவள். ராச ஈஷக, ரசோவை சகன்றோம், பகவானே ரசம். ஸோ அவர் ஏற்படுத்தினவள் ராசம் இல்லையா, ரசத்துலேருந்து வரதெல்லாம் ராசம். ஸோ அந்த ராச ஈஷக, அவளை ஏற்படுத்தி அந்த ஈஷனான கிருஷ்ணர் ராசமண்டலம். அப்போ அவர் இருக்கக்கூடிய அந்த மண்டலம் என்னது, அந்த கோலோகமே ராசமண்டலம் ஆயிடுது. ஸோ அந்த ராசமண்டலத்தில் ராச உல்லாசே, ராச நடனம் ஆடணும், ராசம் கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த விளையாட்டில் உல்லாசத்தில் சூரசிக, ரொம்ப ரசிகத்தன்மை மிகுந்தவரான கிருஷ்ணர் ராசக்கிரீடான் சகாரக, அந்த ராசமண்டலத்தில் ராசக்கிரீடை செய்தார். दृष्ट्वा तां तु तया सार्धं रास ईशः रासमण्डले रास उल्लासे सुरसिकः रासक्रीडाञ्चकारः. नाना प्रकार शृङ्गारः मूर्तिमान् इव चकार सुख संभोगं यावत् वै ब्रह्मणः दिनम्. ஸோ நானா பிரகார சிங்காரம், எல்லாம் அந்த சிங்காரம் பண்ணிக்கணுமே, அலங்காரம் பண்ணிட்டு தான் அந்த ராசக்கிரீடையெல்லாம். ஸோ பலவிதமான அழகுகள் எல்லாம் பண்ணிட்டு சிங்காரகா மூர்த்திமானிவ, அந்த சிங்காரங்கிறதே ஒரு வடிவெடுத்துருத்தோ, மூர்த்தி வடிவம் எடுத்துருத்தோ, ஒரு பாவம் இல்லையா, சிங்காரங்கிறது ஒரு பாவம், அந்த பாவமே ஒரு மூர்த்தி வடிவமாக ஆன மாதிரி ஆகிட்டார் அவர். அவ்வளோ அழகாக எல்லாருமே பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சகார சுக சம்போகம், ஒருத்தருக்கொத்தர் சுகத்தை ஆனந்தத்தை அனுபவித்தார்கள், போக்கியமாக அனுபவித்தார்கள். யாவத் வை பிரம்மணக தினம், அதாவது பிரம்மாவோட ஒரு டே டைம் அளவுக்கு ராசக்கிரீடை நடக்கிறது. இங்கே வெறும் கிருஷ்ணரும் ராதையும் மட்டும் இல்லை, பின்ன அடுத்த லைனில் வருது யாரெல்லாம் கூட இருந்தான்னு வருது. ஸோ பிரம்மணக தினம், பிரம்மாவுடைய ஒரு டே 1000 சதுர்யுகம், 1000 சதுர்யுகம் இந்த ராசக்கிரீடை நடந்தது. नाना प्रकार शृङ्गारः मूर्तिमानिव चकार सुख संभोगं यावत् वै ब्रह्मणः दिनम्. ततः स च परिश्रान्तः तस्या योनौ जगत्पिता चकार वीर्यादानञ्च नित्यानन्दे शुभक्षणे. சுபமான க்ஷணத்தில் நேரத்தில் நித்திய ஆனந்தே, என்றைக்குமே ஆனந்த வடிவினராக இருக்கக்கூடிய அந்த பகவான் ததக, அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பரிஷ்ராந்தக தஸ்யாகா, ரொம்ப டயர்டாயிட்டா, 1000 சதுரகம் எல்லாம் உட்காந்து ராசக்கிரீடை பண்ணால் டயர்டு. அவகிட்ட அவளுடைய யோனியில் அவளுடைய கர்ப்பத்தில் கர்ப்பாதானம் பண்ணுறார் பகவான். ஜெகத்பிதாவான கிருஷ்ணர் வீரிய ஆதானம் சகார, தன்னுடைய வீரியத்தை, தன்னுடைய ஸ்பெர்ம்ஸை அவளுக்கு கொடுத்தார். நித்திய ஆனந்தே சுபஈக்ஷனே, நித்திய ஆனந்தேன்னு அந்த ஆனந்தமான நேரத்தில் இந்த மாதிரி நடந்தது. परिश्रान्तः तस्या योनौ जगत्पिता चकार वीर्यादानं च नित्यानन्दे शुभक्षणे. गात्रतः योषितः तस्याः सुरत अन्ते च सुव्रत निस्ससार श्रमजलं श्रान्तायाः तेजसा हरेः. சுவ்ரதன்னு கூப்பிட்றார், நல்ல விரதத்தோடு கூடிய நாரதரே. சுவ்ரதா சம்போதனை, அது நாரதரேன்னு கூப்பிட்றார். அவளுடைய யோஷிதக காத்திரத்தக தஸ்யாக, அந்த பெண் யார், ராசேஸ்வரி, அவளுடைய அந்த பெண்ணுடைய காத்திர உடம்பிலிருந்து சுரத அந்தே, சுரத்தன்னா செக்ஸ், அதில் ஈடுபடுறா இல்லையா ராசக்கிரீடையில், அதுக்கு முடிவில் என்ன ஆயிடுது, ஒரே வேர்வை ஜலம் கொட்டுறது. ஸோ நிஸ்ஸசார ஸ்ரமஜலம், அந்த ஸ்ரமத்தினால் ஏற்பட்ட வியர்வை துளிகள் அந்த ஸ்ரமஜலமாகப்பட்டது. ஸ்ராந்தாயாக, ரொம்ப டயர்டு, சாந்தமாயிட்டா, ரொம்ப டயர்டாயிட்டா அவள்கிட்டருந்து, வேர்வை நீர் வந்து. ஹரேகே தேஜஸா, ஹரியுடைய தேஜஸ், ஹரியுடைய ஒளியோடு கூட அவள் டான்ஸ் ஆடி, அதனால ஏற்பட்ட அந்த வியர்வை துளிகள் ஜலமாக அப்படி ஓடுறது. गात्रतः योषितः तस्याः सुरत अन्ते च सुव्रत निस्ससार श्रमजलं श्रान्तायाः तेजसा हरेः. महा
आक्रमणक्लिष्टाया निःश्वासश्च बभूवः तदा वव्रे श्रमजलं तत्सर्वं विश्वगोलकम्. ஸோ மகா ஆக்கிரமணமே என்னது, இந்த ராசக்கிரீடையில் ஒருத்தரோடு ஒருத்தர் ரொம்ப ஈடுபாடு கொண்டதுனால கிளிஷ்டாயாம் ரொம்ப வேதனை எல்லாம் எல்லாமே ஒரு அளவுக்கு மீறி பண்ணால் ரொம்ப வேதனை ஏற்படுறது, ரொம்ப கிளிஷ்டமாயிட்டாவோ. நிஸ்வாசா அப்பா பெருமூச்சு விட்றா, எல்லாம் முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்றா. அந்த பெருமூச்சு ததா வவ்ரே சமஜலம். ஸோ அதுவும் சேர்ந்து அந்த அந்த பெருமூச்சும் அந்த வியர்வை துளிகளும் அந்த ஜலமும் சேர்ந்து விஸ்வகோலகம் தத் சர்வம் உலக உருண்டை வடிவமானது. இப்போதான் ஹைரண்யம் அண்டம்னு சொல்லி அந்த நாராயணத்தில் பார்க்குறோம். ஹைரண்யம் அண்டம் ஏற்பட்டதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த கோலோகத்தில் ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு உலகம். நிஸ்வாச என்னமாச்சு, விஸ்வகோலகம் உலக உருண்டை வடிவமானது. மகாக்கிரமண கிளிஷ்டாய நிஸ்வாசश्च बभूवः तदा वव्रे शमजलं तत्सर्वं विश्वगोलकम्. स च निश्वासवायुश्च सर्वाधारः बभूवः निश्वासवायुः सर्वेषां जीविनां च भवेषु च. ஸோ அந்த மூச்சு பெருமூச்சாகப்பட்டது நிஸ்வாசம் பெருமூச்சு. அந்த காற்று என்ன ஆகிப்போச்சு, எல்லாருக்கும் ஆதாரமான காற்றாகிடுது. அப்படின்னு என்னது, நமக்குள்ள பிராணனாகிடுது. ஜீவர்களுக்குள்ளே அது வரும்போது அது பிராணன் ஆகிடுறது. அப்படி உலக உருண்டையில் எல்லா ஜீவர்கள் எல்லாருமே இருப்பாள். ஸோ எல்லா ஜீவர்களுக்கும் அது ஆதாரமாக ஆனது. அவருடைய அந்த பெருமூச்சை எல்லாருக்கும் பிராணனாக ஆகிவிட்டது. நிஸ்வாச வாயு அது வெளிவந்த அந்த காற்று. சர்வேஷாம் ஜீவினாம் ச பவேஷு ச. பவன்னு உலகம் இல்லையா, பவ. ஸோ இந்த சம்சாரம், இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு எல்லாமே அது பிராண ஆதாரமான பிராணவாயுவாக ஆனது. स च निश्वासवायुश्च सर्वाधारः बभूवः निश्वासवायुः सर्वेषां जीविनां च भवेषु च. बभूव मूर्ति महत्वायु बभूव मूर्तिमत्वायोः वामाङ्गात् प्राणवल्लभाम्. पत्नी सा च तत्पुत्राः प्राणाः पञ्च च जीविनां. प्राणः अपानः समानश्च उदान व्यानौ च वायवः बभूवुः एव तत्पुत्राः अधः प्राणाश्च पञ्च च. ஸோ மூர்த்திமத் வாயோஹோ அது மூர்த்தி வடிவிலான அந்த வாயுவே மூர்த்தி வடிவமாகிடுது இப்போ. ஸோ வாயு வாமாங்காத் பிராணவல்லபா கிருஷ்ணனுடைய பிராணனுக்கு ரொம்ப பிடித்தவளான வல்லபாவான அந்த பிடித்தவளான அர்த்தம். ஸோ அவளுடைய அந்த வாயுவாகப்பட்டது பெருமூச்சாகப்பட்டது மூர்த்திமத் பபுவ மூர்த்தி வடிவம் எடுத்தது. அந்த வாயு ஒரு மூர்த்தி வடிவமாச்சு. தத் பத்னி சா தத் புத்திராக பிராணாக. ஸோ அந்த வாயுடைய பத்னிங்கிறது அதுவும் ஒரு மூர்த்திமானாக வருது. ஸோ வாயு பத்தினி ரெண்டாக பிரிக்கிறது. ஸோ அவர்களுடைய குழந்தைகளாக பஞ்சப்பிராணாக 5 பிராணன்கள் வந்தது. ஜீவினாம் உலகில் உள்ள ஜீவர்களுக்கு பஞ்ச பிராணனாக அது அவர்களுடைய குழந்தையாக வந்தது. என்னெல்லாம், பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். இப்படி 5 முக்கியமான காற்றுகளாக ஜீவர்களுக்கு ஏற்பட்டது. வாயுவும் வாயு பத்தினியுடைய அந்த மூர்த்தி வடிவம் எடுத்து அவர்களுடைய குழந்தையாக இதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் தத்புத்திராக அது அவர்களுடைய குழந்தைகளாக இன்னும் 5 பிராணன் வருது. அதப்பிராணாஷன கவுன பிராணன் சொல்லுவோம். முக்கிய பிராணன் கிடையாது. நம்ம தும்புறோச்சா ஒரு பிராணன் ஆப்ரேட் ஆகணும். அது ஒவ்வொரு இதுக்குமே சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாமே நமக்கு ஒரு பிராணன் ஆப்ரேட்டர். அதெல்லாம் கவுன பிராணன்கள்னு பேர். அது தேவதத்தன், தனஞ்சயன், கூர்மன், கிருக்கலன் அப்படின்னு பேர்கள் உண்டு. 5 வாயு உண்டு. அது 5 காற்றும் உள்ளுள்ளதாக இருக்குது. அதெல்லாம் கவுன பிராணன்கள்னு சொல்லக்கூடியது. அப்படியே அவர்களுடைய குழந்தைகளாக இன்னும் 5 பிராணன்கள் அதப்பிராணாஷ்டனது கீழான பிராணன்கள், லெஸ் இம்பார்ட்டன்ஸ், அப்படிப்பட்ட பிராணங்களும் ஏற்பட்டது. பபூவ மூர்த்திமத் வாயோஹ வாமாங்காத் பிராணவல்லபா தத்பத்னி சா ச தத்புத்ராஹ பிராணாஹ பஞ்ச ச ஜீவினாம். பிராணக அபானக சமானஸ்ச உதானவ்யானௌ ச வாயவஹ உபுஹு ஏவ தத்புத்ரா அதः பிராணாஸ்ச பஞ்ச ச. ஸோ இடது பக்கத்துலேருந்து வந்திருக்கா அந்த பத்னி. எங்கேருந்து வந்தானா, வாயு மூர்த்தி வடிவம் எடுத்துட்டார். அவளோட இடது பக்கத்துலேருந்து, எப்படி கிருஷ்ணனுடைய இடது பக்கத்துலேருந்து ராசேஸ்வரி வந்தா இல்லையா, அதே மாதிரி வாயுவோட இடது பக்கத்துலேருந்து இந்த பத்னி கிளம்பிட்டாவும். கர்ம தோய அதிதேவஸ்ச பபூவ வருணஹ மகான் தத்வாமாங்காச்ச தத்பத்னி வருணானி பபூவசா.
ஸோ கர்மத்தோயன்னு அந்த வேர்த்து விறுவிறுத்து வரக்கூடிய வேர்வை ஜலம்னு அர்த்தம் கர்மத்தோயம்னு. ஸோ அந்த வேர்வை ஜலத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கடலாட்டம் வந்துருது. அதுக்கு யார் ஆதாரமான கடவுள்னு சொன்னால் அதிதேவன் யாருன்னு சொன்னால் வருணன். ஸோ நீர்க்கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, வருணனுக்கு தானே மழைக்கு வேண்டி வேண்டுறோம் நம்ம. ஸோ அந்த வருணன் ஏற்பட்டான் அப்படி வருது. அந்த வருணனுடைய இடது பாகத்துலேருந்து தத்வாமாங்காச்சா, அந்த வருணதேவனுடைய இடது பாகத்திலேருந்து வருணானி அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய ஒய்ஃப் அவளும் வந்துட்டான். வருணானி தத்பத்னி பபூவசா, அவள் ஏற்பட்டாள். கர்மதோய அதிதேவஸ்ச பபூவ வருணக மகான் தத் வாமாங்காச்ச தத்பத்னி வருணானி பபூவசா. அத சா கிருஷ்ண சித் சக்திஹ கிருஷ்ண கர்ப்பம் ததாரஹ சதமன்வந்தரம் யாவத் ஜ்வலந்தி பிரம்ம தேஜசா. ஸோ கிருஷ்ணனுடைய அந்த சித் சக்தி தான் அந்த ராசேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆகப்பட்டது. கிருஷ்ண கர்ப்பம் ததாரசா, கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட கர்ப்பம் ஏற்கனவே சொன்னார். அந்த சுரத்தத்தில் ஈடுபட்டு அவள் கர்ப்பம் தரித்தாள்னு பார்த்தோமே. ஸோ அந்த கிருஷ்ண கர்ப்பத்தை தாங்கியது. சதமன்வந்தரம் 100 மன்வந்தர காலம். ஸோ ஒரு மன்வந்தரோட காலம்னு சொல்கிறது 71 ப்ளஸ் சம் 6 இயர்ஸ். ஸோ 71 சதுர்யுகம் ப்ளஸ் சம் 6 இயர்ஸ் சேர்ந்தால் ஒரு மன்வந்தர காலம். அதை மாதிரி 14 மன்வந்தரம் சேர்ந்தால் பிரம்மாவோட ஒரு டே 1000 சதுர்யுகம். அப்போ 100 மன்வந்தரம்னா எத்தனை சதுர்யுகம் பார்த்துக்கலாம். அவ்வளோ சதுர்யுகம் யாவத்து ஜுவலந்தி, அப்படியே ஜொலிக்கிறது. பிரம்ம தேஜஸா, பிரம்மத்தோடைய தேஜஸ்னால அந்த கர்ப்பமாகப்பட்டது ஜொலித்து கொண்டு இருந்தது. அத ச கிருஷ்ண சித் சக்திஹ கிருஷ்ண கர்ப்பம் ததாரஹ சத மன்வந்தரம் யாவத் ஜ்வலந்தி பிரம்ம தேஜசா. कृष्ण प्राण अधिदेवी सा कृष्ण प्राण अधिक प्रिया कृष्णस्य संगिनी शश्वत कृष्ण वक्षस्थलस्थिता. ஸோ கிருஷ்ண பிராணனுடைய அதிதேவி யார்? ராதை தானே. ஸோ கிருஷ்ண பிராணா அதிகப்பிரியா, பிராணனை விட பிடிக்கும். கிருஷ்ணருக்கு பிராணனை விட பிடிக்கக்கூடிய அதிகப்பிரியா, அதிகமான பிரியமுடைய கிருஷ்ணருடைய பிராணனுக்கே அதிதேவியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய சங்கினி கூடவே இருக்கக்கூடிய ஆல்வேஸ் சஸ்வத் கிருஷ்ண வட்சஸ்தலசிதா, கிருஷ்ணருடைய நெஞ்சிலேயே குடிகொண்டிருக்கக்கூடிய ராதை. கிருஷ்ண பிராண அதிதேவி சா கிருஷ்ண பிராணாதிகா பிரியா கிருஷ்ணஸ்ய சங்கினி சஸ்வத் கிருஷ்ண வக்ஷஸ்தலஸ்திதா. நான் படிக்கிறேன். நம்ம शतमन्वन्तरान्ते च काले अतीते तु सुन्दरी शुशाव डिम्बं स्वर्णाभं विश्व आधार आलयं परम्. ஸோ சதமன்வந்தராந்தே 100 மன்வந்தரம் இப்படி கர்ப்பம் எடுத்தா அதுக்கப்புறம் அது முடிவில் காலே அதீதே, அந்த 100 மன்வந்தர காலம் அதீதமாகிடுதுன்னா அது கழிந்தது. அந்த 100 மன்வந்தர காலம் முடிஞ்சுது. து சுந்தரி, அந்த சுந்தரி என்ன பண்ணா டிம்பம் ஸ்வர்ணாபம் சுஷாவ, டிம்பம்னா குழந்தைன்னு அர்த்தம். ஸோ அந்த குழந்தை ஸ்வர்ண ஆபம், ஸ்வர்ண ரேகாட்டமாக இருக்குது. அப்படி ஒரு குழந்தை ஸ்வர்ண கலரில் ஒரு குழந்தையை பிரசவித்தாள். ஸோ சுஷாவன்னு அதை பிரசவித்தாள். விஸ்வ ஆதார ஆலயம் பரம், உலகத்துக்கே ஆதாரமான ஆலயமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு குழந்தை, அப்படி பரமமானது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். शतमन्वन्तर अन्ते च काले अतीते तु सुन्दरी शुशावडिम्बं स्वर्णाभं विश्व आधारालयम्. दृष्ट्वा डिम्बं च सा देवी हृदयेन व्यधूयत उत्ससर्ज च कोपेन ब्रह्माण्डगोलके जले. என்ன பண்ணா டிம்பம் அந்த குழந்தைய பார்த்தா, திருஷ்டுவா பார்த்தா, சா தேவி ஹிருதயேன வியதூயதா, ஹிருதயத்தில் கலக்கம் ஏற்பட்டுடுது. இப்போ இந்த குழந்தையெல்லாம் வளர்க்குறலாம் முடியாது. அவள் என்ன பண்ணா எப்போது கிருஷ்ணரோடையே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு. அதனால ஹிருதயத்தில் ஒரே புழுங்கி போயிட்டா. வியதூயனா தூயனாலே புழுக்கம், மனசெல்லாம் ஒரே கலக்கம் புழுக்கம் ஆயிடுது அவளுக்கு மனசில். இந்த குழந்தைய வச்சு என்னடா பண்ணுறதுன்னு கோபேன கோபம் வந்துடுது. பிரம்மாண்ட கோலக்கே ஜலே, பிரம்மாண்டம் ஏற்பட்டிருக்கு, ஒரு ஜலம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த ஜலத்தில் ஒரு வட்ட வடிவமான ஒரு விஸ்வ அண்டம் தோன்றியிருக்கு. அந்த தண்ணியில் கொண்டு அந்த குழந்தைய விட்டுவிட்டான். உத்சசர்ஜ கோபேன, கோபத்தோடு அந்த குழந்தைய அந்த நீரில் விட்டு விட்டாள். दृष्ट्वा डिम्बं च सा देवी हृदयेन व्यधूयत उत्ससर्ज च कोपेन ब्रह्माण्डगोलके जले. दृष्ट्वा कृष्णश्च तथ्यागं हाहाकारं चकारः शशाप देवीं देवेशः तत्क्षणं च यथा उचितं. கிருஷ்ணர் பார்த்தார்,
தியாகம் பண்ணிட்டாள் இந்த குழந்தைய, இப்படி தண்ணியில் கொண்டு விட்டுட்டாளே, கோபம் வருது அவருக்கு. திருஷ்டுவா ஹாஹாகாரம் சகாரம், ஹாஹா குழந்தை விட்டியே நீ இப்படி அப்படின்னு அலறினார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சாப விடுறார் அந்த தேவிக்கு. தான் உண்டாக்கின தேவியே அவர் சாபமிட்டார். தேவேஷகா தேவர்களுக்கா ஈஸ்வரனான கிருஷ்ணர் தட்சணம் யதா உச்சிதம், அந்த நேரத்துக்கு உச்சிதமான ஒரு சாபத்தை அந்த பெண்ணுக்கு அளித்தார். திருஷ்ட்வா கிருஷ்ணச்ச தத்யாகம் ஹாஹாகாரம் சகாரஹ சசாப தேவீம் தேவேஷஹ தத்க்ஷணம் ச யதா உசிதம். யதஹ அபத்யம் த்வயா த்யக்தம் கோபசீலே ச நிஷ்டுரே பவ த்வம் அனபத்யா அபி ச அத்ய பிரபிருதி நிஷ்சிதம். ஸோ ஏதோ அப்பத்தியம்னா குழந்தை, அப்பத்தியம் தனக்கு பிறந்தவன் குழந்தை. ஸோ இந்த குழந்தைய தொயா தெக்த நீ விட்டுட்டை, வேண்டாம் வளர்க்க மாட்டேன்னு விட்டுட்டே, நீ கோபசீலே கோபத்தோட வர விட்டுருக்க, நிஷ்டுரே உனக்கு நிஷ்டுரமானவள் கொட்டியவள் நீ. ஸோ அப்படி விட்டியே நீ. பவா துவம் அனபத்தியா, இனிமேல் உனக்கு குழந்தையே பிறக்காது. பவனா ஆகுவாய், இனிமேல் நீ குழந்தை பிறக்காதவளாக இருப்பாய். அனபத்தியாபி பவ ச அத்ய பிரபிருதி, இன்னிலிருந்து நிச்சயம் உனக்கு இனிமேல் குழந்தைய கிடையாதுன்னு விட்டார் பகவான். அபத்யம் த்வயா த்யக்தம் கோபசீலே ச நிஷ்டுரே பவ த்வம் அனபத்யாபி ச அத்ய பிரபிருதி நிஷ்சிதம். யாயாஹ த்வதம்சரூபாश्च பவிஷ்யந்தி சுரஸ்த்ரியக அனபத்யாश्च தாஹ சர்வாஹ த்வத்சமாஹ நித்ய யவ்வனாஹ. யார் துவதம்ச ரூபாக, உன்னுடைய அம்சத்துலேருந்து நிறைய தேவிமார்கள்லாம் வரப்போகிறா. ஏன்னா நீ தேவிமார்களுக்கெல்லாம் அம்சத்தோட மெயின் தேவி நீ. ஸோ உன்னுடைய அம்சத்தில் யார் யார் வருவார்களோ, பவிஷ்யந்தி ஏற்படுவார்களோ, சுரஸ்திரியக தேவ பெண்மணிகளாக யார் யார் வருவார்களோ அவர்களுக்கும் குழந்தை பிறக்காது. அனபத்தியாஷதாக சர்வாக, அவர்களும் குழந்தை இல்லாமல் தான் இருப்பார்கள். தொத்சமா நித்திய யவனாக, ஒன்றை போலே யவனமாக இருப்பாள். நீ எவனமாக இருக்கணும் ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணினாய், அதனால ஒன்றை போலேயே அவளும் குழந்தை இல்லாமல் என் நித்திய யவனத்தோடு கூட இருப்பார்கள். யாயாஹ த்வதம்ச ரூபாश्च பவிஷ்யந்தி சுரஸ்த்ரியः அனபத்யாश्च தாः சர்வாः த்வத்சமாः நித்ய யவ்வனாः. ஏதஸ்மின் அந்தரே தேவி ஜிஹ்வா அக்ராத் சகசா ததஹ ஆவிர்பபூவ கன்யா ஏகா சுக்லவர்ணா மனோகரா. இப்படி பகவான் சொல்லிகிட்டே இருக்கார். அந்த டைமில் அவளுடைய நாக்கு நுனியிலிருந்து, ஜிஹ்வா ஜிஹ்வான நாக்கு, அக்ரான முன்பாகம், நுனி, நாக்கு நுனியிலிருந்து டக்குன்னு ஒருத்தி பிறக்கிறான், ஒரு கன்னியகை வரா தேவி. அந்த தேவி ஜிஹ்வா அக்ரதக, அந்த தேவியுடைய நாக்கு நுனியிலிருந்து சகசா இம்மீடியட்டாக ஆவிர்பபூவ கன்யா ஏகா, அப்படி தோன்றினாள். இப்போ அந்த கர்ப்பம் தரிக்கிறதுலாம் காரியமில்லை, நேராக தோன்றி வரா. அவளுடைய அம்சமாக ஒரு தேவி, ஒரு கன்னிகை வராள். சுக்லவர்ணா, நல்ல ஒயிட் கலரில் இருக்கா. மனோகரா, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா. இவள் யார், நாக்கு நுனினாலே சரஸ்வதினு புரிஞ்சுக்கணும்மா. நாக்கு நுனி சரஸ்வதியோடு இடம். ஏதஸ்மின் அந்தரே தேவி ஜிஹ்வா அக்ராத் சஹசா ததஹ ஆவிர்பபூவ கன்யா ஏகா சுக்லவர்ணா மனோகரா. श्वेतवस्त्रपरीदाना वीणा पुस्तकधारिणी रत्नभूषणभूषाढ्या सर्वशास्त्र अधिदेवता. ஸ்வேதவஸ்திரம், வெள்ளையாடை தானே கட்டிட்டு இருப்பா சரஸ்வதி. ஸோ வெள்ளையாடையோட பரிதானானது மூடிக்கொண்டு, வீணா புஸ்தகத்தை கையில் வீணை வச்சுட்டுருக்கா, புஸ்தகத்தை வச்சுட்டுருக்கா. ரத்னபூஷணாட்யா, ரத்னபூஷணங்கள்லாம் ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு இருக்கா. ஆட்யான்னா ரிச்சா அப்படி இருக்கா. சர்வசாஸ்திர அதிதேவதா, சாஸ்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை அவள் தான். எல்லா சாஸ்திரத்தையும் அதை கரைச்சி குடிச்சு அப்படி இருக்கக்கூடியவள் சரஸ்வதி இல்லையா, அவள்கிட்ட தானே எல்லாமே வரணும். ஸோ எல்லா சாஸ்திரங்களுக்கும் அதிதேவதையான சரஸ்வதி அப்படி வந்தாள். ஸ்வேதவஸ்திர பரிதானா வீணா புஸ்தகதாரிணி ரத்னபூஷணபூஷாட்யா சர்வ சாஸ்திர அதிதேவதா. அத காலாந்தரே சாச்ச द्विधारूपः बभूवः वाम अर्धांगाच्च कमला दक्षिण अर्धाच्च राधिका. ஸோ கொஞ்சம் காலம் ஆச்சு. ஸோ அந்த கொஞ்சம் காலம் கழிச்ச உடனே காலாந்தரே, காலம் மாறிடுது, கொஞ்சம் காலம் மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த ராதை என்ன பண்ணா, அந்த ராசேஸ்வரின்னு சொல்லக்கூடியவள் தான் இரண்டாக ஆனாள். திதா ரூப. ஸோ அவள் ரெண்டாக தனியாக ஆக்கி கொண்டாள், அந்த ராதா அல்லது ராசேஸ்வரி. வாம அர்த்தாங்காத், அவளுடைய இடது பக்கத்திலிருந்து வந்தவள் யாருன்னா கமலா, லக்ஷ்மி. ஸோ அவளுடைய இடபாகத்திலிருந்து தோன்றியவள், ஏற்கனவே சரஸ்வதி வந்தாச்சு, நாக்கு நுனிலேருந்து வந்துட்டான். இப்போ இடது பாகத்திலிருந்து லக்ஷ்மி வந்தா.
தட்சிணார்த்தாத் அவளுடைய வலது பாதியிலிருந்து ராதிகா. ஸோ தான் தனது அம்சமாகவே வரணும், தன்னுடைய அம்சமாகவே ராதிகாவாகவும் இன்னொரு அம்சமாக லக்ஷ்மி ரூபமாகவும் தானே இரண்டாக ஆனாள். அத காலாந்தரே சாச்ச த்விதா ரூபக பபூவக வாம அர்த்தாங்காச்ச கமலா தட்சிண அர்த்தாச்ச ராதிகா. ஏதஸ்மின் அந்தரே கிருஷ்ணக த்விதாரூபக பபூவசக தட்சிண அர்த்தச்ச த்விபுஜக வாமார்த்தச்ச சதுர்புஜக. இந்த நேரத்தில் கிருஷ்ணரும் தன்னை ரெண்டாக்கிட்டு. ஸோ ஏற்கனவே ஒரு வாட்டி முதல்ல கிருஷ்ணர் தன்னை ரெண்டாக்கிட்டு தான் இந்த ராசேஸ்வரியே வந்தா. இப்போ திருப்பி இந்த கிருஷ்ணர் என்னாச்சு, அப்போ இப்போ பாதி கிருஷ்ணராக இருக்கார் இல்லையா, பாதி ராதே ஆயாச்சு. அப்போ மீதி ஒரு கிருஷ்ணரோட பாகம் இருக்குது. அந்த கிருஷ்ணன் தானே ரெண்டாக்கிட்டேன். ரெண்டாக்கின உடனே என்னாச்சு, தட்சிண அர்த்தக வலது பக்கத்தில் உள்ள ஹாஃப் வந்து 2 கை கிருஷ்ணராக ஆச்சு. இப்போ 2 கையோடு ஒரு பாகம், இடது பக்கத்தில் பார்த்தா 4 கை, 4 கை அம்சத்துக்கூட சதுர்புஜக 4 கை இடது பக்கத்துலேருந்து வந்த அம்சம் 4 கைகளோடு ஏற்பட்டது. ஏதஸ்மின் அந்தரே கிருஷ்ணக த்விதாரூபக பபூவசஹ தக்ஷிண அர்த்தஸ்ச த்விபுஜஹ வாமார்த்தஸ்ச சதுர்புஜஹ. உவாச்ச வாணீம் கிருஷ்ணக தாம் த்வம் அஸ்ய காமினி பவ அத்ர ஏவ மானினி ராதா தவ பத்ரம் பவிஷ்யதி. ஸோ வாணின்னா வேர்ட்ஸு, வாணின்னு சரஸ்வதி கிடையாது, வாணின்னா வேர்ட்ஸ். ஸோ அவர் சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து சில இந்த வேர்டை சொல்கிறார். துவம் அஸ்ய காமினி பவ, யார், நீ இந்த நாராயணரை, நான் சதுர்புஜம்னு சொன்னால் நாராயணர்னு எடுத்துக்கலாம், 4 கைகளுடைய நாராயணர்னு எடுத்துக்கலாம். அந்த சதுர்புஜரை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறார், அஸ்ய காமினி பவ, யார், நீ லக்ஷ்மியை விரும்புவனாக இருன்றார். ஸோ நீ வந்து அவளை விரும்புவளாக, நாராயணருக்கு இப்போ லக்ஷ்மியை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ற. ஸோ காமினி பவ, ஸோ விரும்புவளாக நீ ஆகு. அத்தையேவ மானினி ராதா, இந்த ராதா கொஞ்சம் ஸ்டைலானவள், அவள் ரொம்ப கௌரவமுடையவள். ஸோ அதனால ராதை இங்கே இருக்கட்டும்ட்டார். ஸோ என்னுடைய பெட்டர் ஹாஃபாக ராதையை நான் வச்சுக்கிறேன்ட்டார். இப்போ கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். தான் ஒரு 2 கை கிருஷ்ணராக ஆயிருக்காரே, அந்த 2 கை கிருஷ்ணரோட கூட இருக்கட்டும் யார், ராதா. இப்போ இந்த 2ஆவதாக வந்த ராதா. ஸோ அந்த ராதா என் கூட இருக்கட்டும். தவ பத்ரம் பவிஷ்யதி, ஹே நாராயணரே சதுர்புஜரே, உனக்கு நல்லா பத்ரம் மங்களம் ஏற்படட்டும். உவாச்ச வாணீம் கிருஷ்ணஸ்தாம் த்வம் அஸ்ய காமினி பவ அத்ர ஏவ மானினி ராதா தவ பத்ரம் பவிஷ்யதி. ஸோ காமினின்னு சொல்லும்போது பெண் பாலாக இருக்கிறதுனால லக்ஷ்மியை பார்த்து சொன்னார்னு எடுத்துக்கிறேன். நாராயணர் சொல்ல நீ வந்து நாராயணரை விரும்புவளாக ஆகுன்னு லக்ஷ்மியை பார்த்து சொன்னார். தாம்னா அவளை, அந்த லக்ஷ்மியை பார்த்து சொல்லிட்டார்னு அர்த்தம். ஏவம் லக்ஷ்மீம் ச பிரததௌ துஷ்டக நாராயணாய ச ச ஜகாம ச வைகுண்டம் தாப்யாம் சார்தம் ஜகத்பதிஹி. ஸோ லக்ஷ்மி இப்படியாக லக்ஷ்மியை துஷ்டக நாராயணாய, சந்தோஷப்பட்ட நாராயணருக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஸோ ராதிகாட்டிருந்து வந்த அந்த லக்ஷ்மியை அவளோடைய ஏற்பாடு இது. ஸோ லக்ஷ்மி வந்தது அவள்கிட்டருந்து, கிருஷ்ணன்றது வந்தது நாராயணர். இப்போ இவா 2 ஜோடி சேர்த்து விட்டார். சேர்த்து பிராததை கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ச ஜகாம வைகுண்டம், அவர் என்ன பண்ணார், நாராயணர் லக்ஷ்மியை கூட்டிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டார். தாபியாம் சார்தம், ஸோ ஜெகத்பதி, அவா 2 பேர் கூட ஜெகத்பதியான கிருஷ்ணரும் சென்றார். ஏவம் லக்ஷ்மீம் ச பிரததௌ துஷ்டக நாராயணாய ச ச ஜகாம ச வைகுண்டம் தாப்யாம் சார்தம் ஜகத்பதிஹி. பதிஹி அனபத்யே ச தே த்வே ச ஜாதே ராதா அம்ச சம்பவே பூதா நாராயண அங்காச்ச பார்ஷதாச்ச சதுர்புஜாஹ தேஜசா வயசா ரூபகுணாப்யா ச சமாஹரேஹே பபூவுஹு கமலா அங்காச்ச தாசி கோட்யश्च தத்சமாஹ. ஸோ இவா 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. ஏன்னா உன்னோட அம்சமாக வந்தவாள் குழந்தை கிடையாது சொல்லிட்டார் ஏற்கனவே. அப்போ லக்ஷ்மிக்கு எல்லாம் குழந்தை பிறக்காது, லக்ஷ்மிக்கும் குழந்தை பிறக்காது, சரஸ்வதிக்கும் குழந்தை பிறக்காது. ஏன்னா ராதையோட அம்சத்துலேருந்து வந்திருக்கா. அவள் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னதுனால அந்த லக்ஷ்மிக்கோ சரஸ்வதிக்கோ குழந்தை கிடையாது. ஸோ அதனால் அனபச்சேச்ச துவே, அந்த 2 பேர், அந்த சரஸ்வதியும் லக்ஷ்மிக்கும் குழந்தை இல்லாதவா இருக்கிறதுனால ஜாத்தே ராதா அம்ச சம்பவே, ராதா அம்சத்துலேருந்து வந்ததுனால அவளுக்கும் குழந்தை கிடையாது. பூதா நாராயணங்காச்சா, அப்போ என்னாச்சு, நாராயணனோட உடம்பிலிருந்து பார்ஷதாஷ்ட சதுபுஜா பூதாக, பார்ஷதர்கள் அவருடைய அங்கத்திலேருந்தே தோன்றறா. இப்போ நாராயணனுடைய அங்கத்திலிருந்து பார்ஷதர்கள் பகவானை போலவே இருப்பார், நாராயணரை போலவே இருப்பார்கள் பார்ஷதர்கள், அவருடைய சைடில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நாராயணனுடைய உடம்பிலிருந்தே தோன்றினார்கள்.
ஸோ தேஜசா வயசா, அவர்களுடைய தேஜஸை பார்த்தாலும் சரி, அவருடைய வயசை பார்த்தாலும் சரி, ரூபமோ குணமோ எல்லாமே ஹரேஹே சமா, ஹரிய போலவே, அந்த நாராயணரை போலவே இருக்கக்கூடியவர்கள் பார்ஷதர்கள். அப்படி தோன்றினார்கள். கமலா அங்காத்து, இப்போ லக்ஷ்மி, அவருடைய ஒய்ஃபு லக்ஷ்மிக்கு இவரும் அவரும் சேர்ந்து குழந்தையெல்லாம் இருக்காது. ஆனால் லக்ஷ்மியோட அங்கத்திலேருந்து தோன்றதா யார்? தாசி கோட்டியஷ்ட தத்சமாக. ஸோ அவளுக்கு தாசத்துவம் கைங்கரியம் பண்ணுவதற்காக தாசிகள் நிறைய அவளை போலவே லக்ஷ்மியை போன்ற ஆட்களே கோடிக்கணக்கில் லக்ஷ்மியோட அங்கத்திலிருந்து ஏற்பட்டார்கள். अनपत्येच ते द्वे च जाते राधांश सम्भवे भूता नारायण अङ्गाच्च पार्षदाश्च चतुर्भुजाः तेजसा वयसा रूपगुणाभ्यां च समाहरेः बभूवुः कमला अङ्गाच्च दासी कोट्यश्च तत्समाः. सर्वं जगदम्बार्पणमस्तु.